என்னாச்சு? என்ன பண்ற? ஏய் கதவு திறக்காத. இதெல்லாம் போக முடியாது. அமைதியா இரு. சொல்றேன்ல. எதுவும் பேசாத. வாய் மூடு. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேண்ணே. இந்த பொண்ணையும் காரையும் எங்கேயே விட்டு எஸ்கேப் ஆகலாண்ணே. நீ போலீஸ் சொல்ல மாட்டீங்க. அண்ணா நான் சொல்கிறத மட்டும் செய். அப்படியே அந்த பொண்ணை கொன்னுடு. சரிங்கண்ணா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. அந்த பொண்ணு ஒர்க் முடிச்சுட்டு வழக்கம் போல் கோ கேப் ட்ராவல் காரில் தான் வந்திருக்கா. டிரைவர் சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போகிறீங்க? பதில் சொல்லாமல் இந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த பில்டிங்கோட நைட் செக்யூரிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இங்கே வந்தோம். டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பாவம், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. தொடரும் கோ கேப் கால் டாக்ஸி வன்முறை சென்னை நகர மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் எங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? 45 days நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து நடத்தப்படுமா முடக்கப்படுமாங்கிறது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட சிஓ அரெஸ்ட் பண்ண போறதா வெளியே பேசிக்கிறாங்களே, உண்மையா மேம்? வெயிட் அண்ட் see. நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே. நான் இல்லைன்னு சொல்லி ரோட் கடையிலலாம் போய் சாப்பிட்றது, ஓவர் நைட் முழிச்சிட்டே இருக்கிறது, டேப்லெட் ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகேப்பா? ஸோ எஸ் சார், உங்கள் ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டெஃபினெட்லி. ஐ லவ் யூ. ஆல் தி பெஸ்ட் மை டியர். வின். ஓகே மது, நான் கிளம்புறேன். வரதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். நீ போகிறதுக்கே 7 நாள் ஆகும் போலியே. டைம் ஆச்சுடா. சும்மாடா. காலையில் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சரியா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிடு, நைட்டு டின்னர் சாப்பிடு. நீ இல்லாம நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கா. போடா. அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாமா? நீங்க வேணா இப்ப கிளம்புங்க, இவன் ரிட்டர்ன் வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். அப்ப உன்னை வீட்ல இறக்கி விட்டுறவா? நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் அங்கிள். அதுவும் சரிதான். அப்ப நீ நடந்தா போ. அதுவே சீக்கிரம் போய்டும். கரெக்ட். 2 பேரும் அப்பா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கறேன். பாய் பாய். இவங்க 2 பேருக்கு என்ன தெரியும் நம்ம பத்மினியோட மகிழ்ச்சியை பத்தி? அட்டாதா அட்டவா. வெரி குட். அப்ப உன்னை இறக்கி விட்டுறவா? நானே போய்க்கிறேன். எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களே. உன் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறாகோ. நாளையிலிருந்து 7வது நாள் உனக்கு சாதகமாக இருந்தா நீ தான் சாம்பியன். ஓகே டன் கோச். டின்னர் ரூம்க்கே வந்துடும். ஒன்லி சலன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி கோச். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ யாருன்னு அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அடி. ஏன்? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக சண்டை போடாதன்னு வாங்க. நீ என்னன்னா சண்டை போடுன்ற. ஆமா, எனக்கு சண்டை பிடிக்கும். கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பியா? வந்திருப்பேன். எல்லாத்தையும் ஒரு பொண்ணு செய்ய மாட்டேன். பசங்க தான் இனிஷியேட் பண்ணணும். சரி, இப்போ கூப்பிட்றேன், வா. சரி, கதவை தோற. கதவு தோற. நடந்ததெல்லாம் உன் பையன்கிட்ட சொல்லிட்டியா? ராகவ் கிட்ட நான் இன்னைக்கு சந்திரமௌலி, ஹலோ ஹலோ.
இல்லை இங்கே திருப்பி கூப்பிடுறேன். ஹே, நீங்க 2 பேரும் எப்போ இங்க when did you பா என்னப்பா எப்போ நீ ஹாய் என்னப்பா டபுள் சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ் இருக்காது பட் திஸ் டெஃபினெட்லி a surprise no நம்ம கார் என் உழைப்பில் வாங்கினதுப்பா. யார்ட்டையும் கடன் வாங்கல, பேங்க்ல லோனும் வாங்கல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பெங்களூரில் மது எனக்கு க்ளவ்ஸ் கிஃப்ட் பண்ணாப்பா. அந்த டோர்னமெண்ட் அந்த க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஜெயித்தேன். அதுக்காக தான் இந்த அழகான கார் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. யூனோ வாட்? அப்போ யோசித்தேன், லைஃப் பூரா அதே க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஃபைட் பண்ணணும்னு. உனக்கும் அந்த வண்டி அப்படி தானேப்பா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரு, அவங்களோட ட்ராவல் பண்ண காரு. இனிமே இந்த கார் இந்த வீட்டில் தான் இருக்கும். நிக்கிறது மட்டும் இல்ல எவ்ரி வீக்கெண்ட் இந்த வண்டியில டிரைவ் போறோம். யா பா, தூங்கலையா? நீங்கள் ஏன் தூங்கல? ட்ரை போகலாமா? டிரைவா? என்னத்துக்கா? புது வண்டி, நைட் டிரைவ். ஓகே. பத்மினியில் கடைசி வரைக்கும் அந்த பத்மினியை விட மாட்டீங்களா? ஒன் டிரைவ். மூணு மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் டிரைவ். வாவ், ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது பிரச்சனையா? ராகவ், உங்ககிட்ட நான் ராகவ்,
ஐம் ஓகே. இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இருப்ப? நீ வீட்டுக்கு போ. வீட்லயே ஏற்கனவே பேசியிருக்கேன். ஓகே. நீ இரு, நான் பார்க்குறேன். சார் வணக்கம் சார். நான் பெசநகர் சிமெண்ட்லேருந்து வரேன். டெத் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் கொண்டாந்துருக்கேன். சரி கொடுங்க. சந்திரமொழி சார் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர்கிட்ட தான் கொடுக்கணும் சார். அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க சார். அங்கிள் சைன் போட்டிருக்காரா? யாரோட டெத் சர்டிஃபிகேட்டு? சார் போன மாதம் 19 இறந்தாங்களா பைரவின்னு, அவங்களோடது சார். பைரவின்னு எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க. நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்கன்னு இல்லை நினைக்கிறேன். சார், சந்திரமொழி சார் வீட்டு தானே? ஆமாம். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்கள் சார். ஏங்க அவர் செத்து போய் 2 வாரம் ஆச்சுங்க. ஓ, செத்துட்டாரா? சாரி சார். சார் நீங்களே கையெழுத்து போட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க யோ, சார். யாருன்னே தெரியாதுன்றேன். சைன் போடுன்ற. சார் சந்திரமொழி சார் தான் கேட்டாங்க, கையெழுத்தே போட்டுக்கார். நீங்களே பாருங்கள், இது அவரோட கையெழுத்து தானே சார். 10-15 நாளில் டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்துடும். வந்தவொடனே நானே நேரில் கொண்டாந்து கொடுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலைல தான் வந்துச்சு. வந்தவொடனே எடுத்தான்ட்டேன் சார். இது அப்பா கையெழுத்து தான். ஒருவேளை உங்கள் அப்பா சைடு சொந்தக்காரங்க யாராவது இருக்குமா? இல்லை, இல்லைன்னா அம்மா சைடில் யாராவது? அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா சைட்லேருந்து யாரும் எங்களை பார்க்க கூட வரல. யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படி? நம்ம ராமூர்த்தி அங்கிள் வீட்டுக்கு போகலாம். ராகவ், நினச்சே பார்க்கல எல்லாம் ஒரே நாளில் மாறி போயிடணும். உனக்கு 2 அடி தான் கண்ணு தெரியும்னு டாக்டர் சொன்னப்ப பைரவி யார் அங்கிள்? யார் பைரவி? எந்த பைரவி செத்ததுக்காக என் அப்பா மொத்த சடங்கை பண்ணாரோ அந்த பைரவி. ராகவ், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசலாம். இல்லை அங்கிள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட ஷேர் பண்ணதை விட அவர் லைஃப்பில் அதிகமாக என்ன நடந்தது உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்கள். உங்கள் அப்பா நிறைய தடவை அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. வழக்கமாக நானும் அவனும் ட்ரெயினில் தான் போவோம். ட்ரெயின்லையா? ஆமாம், உனக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நீ கோவப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஹாய் ராமு, இன்னும் இங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. போன ட்ரெயின்லேயே போயிருப்பேன் நினச்சேன். வாட் ஹேப்பன்ட்? உன் பையன் தான் புதுசாக கார் வாங்கி தரேன்னு சொல்கிறான்ல. ஆமாம். இப்படி நின்று லேட்டாக வர்றதுக்கு அந்த காரை வாங்கிக்கலாம் இல்லையா? ஹே, என் பத்மினியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அது நின்று வரும், ஆனால் என்ன நிறுத்துறாது. உனக்கு என்ன தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க் வாட் நின்றுச்சா? நோ, நிறுத்திட்டாங்க. வா, ஆல் டயர்ஸ் காத்து ஓகே. என்ன எதுக்கு ஓப்பன்? ஹாய். ஹாய். நான் பைரவி. நல்லா இருக்கு. நீங்க? சந்திரமௌலி. ஹலோ. ஹலோ. இந்த கார் விற்கிற ஐடியா இருக்கா? ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஓ, அப்ப இந்த கலர் பிடிச்சிருக்கோ? யூ see, என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளுமே விற்கிறதுக்கு இல்லை. மிஸ்டர் சந்திரமௌலி, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா? எடுத்துக்கல. நாளைக்கே இந்த வண்டி OLXல ஆட் போட்டு விற்கணும்னு நினைச்சா கூட நினைக்க மாட்டேன். 20-25,000 கூட வருமான்னு தெரியாது. வராது. I'm willing to offer you 1 lakh. Can you consider? நமக்கு நோட் அடிக்கிற பிசினஸோ? இந்த என் வண்டி இருக்கே, என் வண்டி லேது. ஓ. ஓகே. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் வெல்கம். கிளம்பு சீக்கிரம். மிஸ் சந்திரமௌலி, இப்போ என்ன? உங்க வண்டியை போட்டோ எடுக்கலாமா? ஓகே, தேங்க் யூ. வெல்கம். அப்போ வித் யுவர் பெர்மிஷன் நான் போலாமா? போட்டோ அனுப்பட்டுமா? எப்படி? வாட்ஸ்அப்.
மொபைல்யா என் ஃபோன் தான் வரும் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் கிடையவே உங்க கிடையாது. phone கொடுங்க. என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. என்ன பண்றீங்க? இது என் நம்பர். என்ன எப்பயாச்சும் உங்களுக்கு வண்டி விற்கணும்னு தோணுச்சுன்னா கால் மீ. இது உங்க வண்டி தான் எனக்கு தெரியும். அது எப்படி மிஸ் சந்திரமௌலி, உங்க நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். மறந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஹலோ எஸ் மிஸ் சந்திரமௌலி, எஸ் ஸ்பீக்கிங். ஹாய், நான் பைரவி. யாரு? அன்னைக்கு கூட பெட்ரோல் பங்க்ல உங்க வண்டி வாங்கணும்னு சொன்னனே. ஓங்கார 1 லட்சம் ரூபாய்க்கு. எஸ் 1 lakh. மிஸ் சந்திரமௌலி, யார் அது? ఓకే ఎవరండి ఎక్కడ ஹாய். நீங்க எங்க இங்க? நான் தான் உங்களுக்கு கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் இங்க ட்ரெயின் ஏற வந்தேன். அப்ப பத்மினி பத்மினி சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கேன். உங்க சர்வீஸ் ஸ்டேஷன் வெஸ்ட் மாம்பலம் பார்க்கிங் லாட்ல இருக்கா? ஆஹா அத பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. பத்மினி இருக்கேன். அது இஷ்டம் இருந்தா ஓடும், இல்லனா இக்கட வந்து நின்னுடும். நான் இங்க இருந்து ட்ரெயின் ஏறி வேலைக்கு போயிடுவேன். திரும்பி வந்து பத்மினில ஏறி வீட்டுக்கு போயிடுவேன். வண்டிக்கு வயசாயிடுச்சு. என்னது? ஏன் பத்மினிக்கு வயசு ஆயிடுச்சா? உங்க வயசுக்கு நீங்க டெய்லி எவ்வளவு தூரம் நடப்பீங்க? ஒரு 10 கிலோமீட்டர். நான் என் வயசுக்கு டெய்லி 12 கிலோமீட்டர் நடப்பேன். பத்மினியோட வயசுக்கு அது பாவம் மாம்பழம் வரைக்கும் தான் வருவேன்னு சொல்லிச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க் பண்ணிவிடுவேன். அது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பாவம். ட்ரெயின் வந்துருச்சு. என்னது ட்ரெயினா? வந்துருச்சு. ஜப்பா வந்துருச்சு. பாய் சார். பேங்க்ல லோன் வேணும்னு கேட்டிருந்தேன் சார். ஆமா, பார்த்து பண்ணி கொடுங்க சார். உங்க பேரு நீரவ் மோதி இல்லையே? எத்தனை தடவை சொல்றது? என் பேர் சுவாமிநாதன் சார். தெரியும், ஆனா கொடுக்க முடியாது சுவாமிநாதனுக்குலாம். சரிங்க சார். சோ பேங்க்ல வேலை பாக்குறீங்க? ஆமா. ஏங்க உங்களுக்கு இந்த ஒட்டு கேக்குற பிசினஸும் இருக்கோ? லைட்டா. అవును బ్యాంక్లో పని చేస్తాను. మీరు? நான் கருடா கால்டெக்ஸ்ல அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ட்ரெயின்ல பார்த்ததே இல்லையே. ஏன்? இவ்வளவு நாள் டி நகர்ல இருந்தேன். இப்பதான் தாம்பரம் ஷிஃப்ட் ஆனேன். ஓ, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். வெரி குட். பாவம் அவன். ஆல் தி பெஸ்ட். என்ன அவங்க 2 பேருக்கு இடையில படிப்படியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறத நான் பார்த்தேன். ஹலோ. இன்னும் ஹலோ? பேர் ஸ்டோர் பண்ணல? ஓ பைரவி. நேரா பாருங்க. எங்க? மிஸ் சந்திரமௌலி. ஹாய். இங்கடா. இங்க எடுத்துக்கிட்டே போனா. மிஸ் சந்திரமௌலி, எப்படி ஒருத்தன் கருப்பு ஷர்ட்ல உட்கார்ந்திருக்கான்ல? யாரு? ஆமா உட்கார்ந்திருக்கான். நம்மள பத்தி என்ன நினைப்பான்? நம்மள பத்தியா? அவன் ஏன் நம்மள பத்தி நினைக்கணும்? நம்ம என்ன அவனை பத்தி நினைக்கிறோமா? இல்லையே. அதிர்ஷ்டசாலி. ஒரு வயசானவர் சின்ன பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்காரு, நடிச்சுப்பான். யார் வயசானவர்? அப்ப சின்ன பொண்ணு? ஆஃப் கோர்ஸ் மீ. நினைப்புதான். அப்படிதான் நினைப்பான். யார விட்டுது இந்த யங் வியாதி? உங்களுக்கு எப்ப யோசனை வந்திருக்கா? என்ன யோசனை? அழகான சின்ன பொண்ணு தள்ளிட்டு போலான்னு. ஆஃப் கோர்ஸ் தோணுது. ஆனா ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது. யார் போன்? ஹாய் ராகவ். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. ஓ தட்ஸ் ஓகே டியர். இவங்க இல்லைன்னா என்ன, வேற ஸ்பான்சர் ட்ரை பண்ணலாம். ஷேர் அப் டவுன் டார்லிங். ஐ வில் see you at home. ஓகே. என்ன ஆச்சு? ராகவ் அவருக்கு இந்த கோ கேப் எம்டில ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரிவர்ஸ் கேர் போட்டு போயிட்டாரா. நோ ஸ்பான்சர். இட்ஸ் ஓகே. நான் வேற ட்ரை பண்ணிட்டா. எதுக்கு ஸ்பான்சர்? ஸ்பான்சர் நாளைக்கு காலைல கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரை மீட் பண்ண சொல்லுங்க. வாட்? நாளைக்கு போய் மீட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும். நான் பேசி வைக்கிறேன். சப்போஸ் கிடைக்கலனா? கிடைச்சிச்சுன்னா இந்த ஒயிட்டை பிளாக்கா மாத்தணும். நோ நோ நோ, இது கூடாது. இதுக்கு பேர் தான் பிளாக்மெயில். அப்பாவுக்கு கால் பண்ணு. He'll be so happy. நேர்லயே சொல்லலாம். வீட்டுக்கு போயிடலாம். பா. டயன் ட்ரெஸ் ஓகே? ராகவ் பிடிச்சிருக்கா? நோ பிடிக்கலையா. வாட்? அவருக்கு பிடிக்கவே இல்லையா? அதனால தான் ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி again. You want to see? Yeah. It really was a beautiful party, you know. But thank you for that. Thank youக்கு பதிலா இந்த நீங்க வாங்க போங்கலாம் விட்டுட்டு நீ வா போன் பேசலாமா? ஐயோ அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. It's very easy. How? நீ வா போ. ஓ ஓகே. நீ வாங்க. நீ போங்க.
ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி, அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமான்னு கேட்கலான்னு. வரலாம், ட்ரிங்க் சாப்பிட மாட்டேனே. பார்ட்டின்னா குடிக்கிறது மட்டும் இல்லை, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமே, அதை நல்லா பண்ணுவேன். ஆல்ரைட், எங்கே? ஹாய். ஹாய், திஸ் இஸ் ஃபார் யூ. வாவ், தேங்க்யூ. வெல்கம். ஆனால் இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே. பர்த்டே நான் சொல்லவே இல்லையே. பார்ட்டின்னு ஸ்பெஷல் கெஸ்டா என்ன மட்டும் இன்வைட் பண்ணலாம். பர்த்டே இருந்தா தான் நான் gift கொடுக்கணுமா? ஃபேர் எனஃப். வெரி ஃபேர். இது நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே. உங்க வீட்ல? உன் வீட்டில். ஓ சாரி, உன் வீட்ல டின்னர் நமக்கு யூனோ சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நாய்கள் குலைக்கும். ஓ, உங்க வீட்ல அவ்வளவு டாகிஸ் இருக்கா? உள்ள இல்லை, வெளியே, பக்கத்து வீட்டில், ஏத்த வீட்டில், தெருவில். ஓ, தோஸ் டாகிஸா? அதுங்க பாட்டு குறைச்சா குறையட்டுமே, நமக்கு என்ன? நீங்கள் பார்க்க அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கீங்க. ரியலி? இன்ஃபேக்ட் உங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்ச ரீசனே வந்து அதான். அப்பா கிட்டேயும் அதே மாடல் சேம் கலர் இருந்தது, அதான் வாங்கணும்னு தோணுச்சு. உங்கள் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்கள் கேரக்டர் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு. ஓகே. அதுக்காக உங்களை அப்பான்னு கூப்பிட்டு நினச்சிடாதீங்க. வாட்? நதிங். உங்க உங்க அப்பாக்கு என்னாச்சு? ஒரு 5 years முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு செஸ்ட் பெயின்னாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். டாக்டர் அவரை பார்த்துட்டு ஹீ இஸ் நோ மோர்னு சொல்லிட்டார். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். தனியாகவே இருந்து பழகிடுச்சு. நானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேனோ? நீங்கள் சொல்லுங்கள். I'm glad you did. What? எப்படி இவ்வளோ பெயின் யூ? ஓகே, உன்னால தான் என் சன் பெங்களூர்ல இருக்கார். ஓ, அப்போ பில்லு நீங்களே கட்டலாமே. ஸ்பான்சர் கிடைச்சது என் பிள்ளைக்கு, நாட் ஃபார் மீ. மழை வர மாதிரி இருக்கு. யூ ப்ளீஸ் கெட் இன். வீட்டில் இறக்கி விட்டு போறேன். உங்கள் ஒய்ஃப் உட்காந்த இடமாச்சே. சென்டிமெண்ட்ஸ், உங்கள் எமோஷன் கூட நாட் ஃபார் சேல் இல்லையா சந்திரமௌலி? கம்மியா கம்மியா. வண்டிக்குள்ள ஏறி உட்காரு, உன் வீட்டில் இறக்கி விட்டு போறேன். ஓகே. பத்மினி, மானத்தவங்கிறாங்க, தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு. What? அது மழை வர மாதிரி இருக்கு. வண்டிக்குள்ள ஏறி போற, வீட்டில் இறக்கி விட்டு போறேன். வண்டிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதேதான் வண்டிக்குள்ள தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கிளம்பிடா சந்திரமௌலி. பாட்டு கேட்கலாமா? என்னது? அது அது இல்ல, அது வந்து பிளேயர் இல்ல, பிளேயர் மாதிரி டப்பா. இதெல்லாம் எதுக்கு? மெமரிஸ்? ஹேர் பின். இந்த ஹேர் பின்னாடி தள்ளி பின் பண்ணுவாங்க. லெஃப்ட். இங்க லெஃப்ட். யா. அரே. ஓகே. பை. குட் நைட். குட் நைட். யாரு? யாரு சார்? 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஆக்சிடெண்ட்ல இவங்க அப்பா இறந்துட்டாரு. அது விஷயமா உங்களை பார்க்கணுன்னா. சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன் சார். இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை சார். என் கெட்ட நேரம் அன்னைக்கு நடந்துச்சு. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் சார். என்ன கொண்டுடு சார். என்ன கொண்டுடுங்க சார். சரி சரி, விடுங்க விடுங்க. வாடா. நான் மணி பேசுறேனே. சொல்லு மணி. ராகவன் நம்ம வீட்டுக்கு வந்துடுறானே திடீர்னு. யாரு? சந்திரமௌலி பையனா?
ஆமாம் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேனே. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் விட்டேன் பாரு, நான் நம்பிட்டான். உன் மேலே டவுட் வரலையே? ஆமாம், ஒன்றும் இல்லை. இருங்க நான் ஃபோனை விட்டான். தோ மணி, டேய், நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். யார்கிட்ட பேசின? ஃபோனை கொடு. நான் லந்து பண்ணுறீங்களா? குடுறா. அடி என்னாச்சு? மச்சி, மதுடா.
பண்றீங்க சொல்லுடா யாரு புகழேந்தி கர்ரா கர்ரா கால் டாக்ஸி புகழேந்தி சொல்லிதான் பண்றோம். டேய் நீங்களே பண்ற என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா மச்சான் வரான்டா. ரெடியாரு 6 அடி டிஸ்டன்ஸில் இருக்கான். 3 வர்றவனே வரான்டா. லிஃப்ட் சார் லிஃப்ட் சார்